ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம ஹிந்தி சினிமால ஜான் அப்ரஹாம் நடிப்புல வெளிவந்த வேதா மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அண்ணன் ரெண்டு தங்கச்சியை காட்டுறாங்க. அதுல அண்ணன் வந்து மேல் ஜாதி பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தான் இவனோட தங்கச்சியும் படிக்கிறா. அந்த பொண்ணு இவனோட தங்கச்சி கிட்ட தான் ஐபோன் அந்த மாதிரி காஸ்டான கிஃப்ட் எல்லாம் கொடுத்தம்புறா. அதை பார்த்த இன்னொரு தங்கச்சி வேணானா மேல் ஜாதிக்கார பொண்ணு லவ் பண்ணாதனா நல்லது இல்ல, அது நமக்கே பிரச்சனையா வந்து முடியும்னு சொல்றா. ஆனா கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறால ஒரு தங்கச்சி, அவளுக்கு வந்து பாக்ஸிங் கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. அப்ப அவங்க அண்ணன் சொல்றான், நீ கவலைப்படாதமா, எதனா பிரச்சனைனா இவ பாக்ஸர் ஆயிடுவா, இவ பாத்துக்குவான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மேல் ஜாதிக்காரவங்க எல்லாம் கீழ் ஜாதிக்காரவங்களை வந்து அடிக்கிறத காட்டுறாங்க. உடனே அங்க இருக்க ஒரு கீழ் ஜாதி பொண்ணு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஒருத்தன் வருவான்னு சொல்றா. அப்போதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஃபேக் டாக்டரா தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காக தீவிரவாதியோட பையனோட ட்ரீட்மெண்ட்காக அவன் வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா போகும்போது எல்லாமே அந்த தீவிரவாதியை எந்த காரணத்தினாலையும் கொன்றக்கூடாது, என்ன நடந்தாலும் அவனை உயிரோட எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இவன் அங்க போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறான். பார்க்கும்போது அவங்க வந்து இவன் ஃபேக் டாக்டர்னு கண்டுபிடிச்சிட்டு உடனே அங்க ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அங்கேயும் தீவிரவாதியை பிடிச்சிட்டு வெளியே வரும்போது அவனை உயிரோட வேணும்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தவன இவனை உயிரோட விட்டா இவன் எப்படியும் திரும்பவும் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி ஹீரோ அவனை போட்டு தள்ளிடுறான். அப்போ அங்க இருக்க ஆர்மி மேஜர்ஸ்லாம், நீ எதுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குற தீவிரவாதியை கொன்னன்னு சொல்லி உன கோர்ட் மார்ஷல் பண்ணிடுறோன்னு சொல்லி அவனோட கன்னு பேட்ச் எல்லாமே பிடுங்கிட்டு அமுச்சு விட்டுறாங்க. உடனே அந்த ஹீரோ ஓகே எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கிராமத்துக்கே வந்து செட்டில் ஆயிடுறான். அங்க ஒரு பெட்டி கிடைக்குது. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. உடனே அந்த ஹீரோ, என்னடா இந்த ஊர்ல வெறும் குத்தம் கொலையுமா இருக்கு, இந்த ஊரை எப்படா திருத்துறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நேரா ஊர் தலைவன் கிட்ட போய் வேலை கேட்டு அங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல அசிஸ்டன்ட் பாக்ஸிங் கோச்சா சேர்ந்துடுறான். அந்த ஸ்கூல்ல அந்த லவ் பண்ணவனோட தங்கச்சியும் வந்து பாக்ஸிங் கத்துக்கிறதுக்காக வரான். ஆனா அந்த ஊர் தலைவனோட தம்பி, நீ வந்து பாக்ஸிங்லாம் கத்துக்க கூடாது, நீ கீழ் ஜாதி பொண்ணு, நீ போய் பாத்ரூம் கல்லுன்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். அந்த பாக்ஸிங் கோச்னால கூட அந்த தலைவனோட தம்பியை மீறி ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால அவன் சொல்றதெல்லாம் கேளுன்னு சொல்லிடுறான். இதே மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து அங்க அசிஸ்டன்ட் கோச்சா சேர்றான். அப்போ ஒரு நாள் தலைவனோட தம்பி அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், உன்னால ஒரு ஷூ வாங்க முடியுமான்னு சொல்லி. அவ வந்து உடனே அவங்க அப்பாட்ட போய் எனக்கு பாக்ஸிங் ஷூ வேணும்னு சொல்றா. உடனே அவங்க அப்பாவும் சரிம்மா நீ ஆசைப்படுறன்றதுக்காக நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லி காசு கொடுத்துட்றாரு. அந்த காசை எடுத்துட்டு அவ ஷூ வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கமோ அந்த ஊர் தலைவனோட தம்பி வந்து வலி மடிச்சு அவளை கீழே தள்ளி விட்டு அவளை அடிச்சு அவ காசெல்லாம் கிழிச்சு போட்டு போயிடுறான். உடனே இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றான். உடனே இந்த ஹீரோ இவன் மேல பாவப்பட்டு இவளுக்கு வந்து தனியாவே பாக்ஸிங் கத்து கொடுக்குறான். ஹீரோ இவனுக்கு தனியா பர்சனல் ட்ரைனிங் கொடுத்து இவன் நல்லா பாக்ஸர் மாதிரி ஓரளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு ஆக்கிடுறான். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அண்ணனும் மேல் ஜாதிக்கார பொண்ணும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்த ஹீரோவோட தம்பி உடனே எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறான். உடனே பஞ்சாயத்துல வச்சு ஊர் தலைவன் வந்து இவங்க ஃபேமிலி எல்லார் தலையிலும் செருப்பு தலை மேல வச்சுட்டு போய் அந்த பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றான். அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னா உடனே எல்லாமே வந்து ஒழிச்சு வச்சு அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அங்க ஊர் தலைவன் வந்து அந்த பையனை கழுத்தை அறுத்துட்டு அந்த பொண்ணையும் கொண்டுறான். உடனே அந்த பையனோட அப்பா வந்து அவனோட ரெண்டு தங்கச்சிங்களையும் நீங்க எங்கேருந்து ஓடிடுங்க, இங்க எந்த உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஓட சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் போய் குளத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே வேதான்ற பாக்ஸிங் கத்துக்கிற பொண்ணு ஹீரோ கிட்ட போய் உதவி கேட்கிறா. அதே நேரத்துல அங்க இருக்க ஊர் தலைவனோட தம்பி வந்து அங்க இருக்க இன்னொரு பொண்ணை கொண்டுறான். உடனே ஹீரோ வேதான்ற பொண்ணை கூட்டு ஊர் தலைவன் கிட்ட போய் இவளுக்கு இதுக்கு மேல எதனாவது ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறான். உடனே அங்க ஹீரோ அடிக்க வரவங்க எல்லாத்தையுமே ஹீரோ அடிச்சு போட்டு அந்த பொண்ணை கூட்டு அங்கிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு எப்படியாவது ஓடிடணும்னு சொல்லி தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா பின்னாடி வந்து போலீஸ் அவங்க ஆளுங்க எல்லாமே துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஹீரோ வந்து வேதாவை நீ ஆம்புலன்ஸ் ஓட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் எல்லாரும் கூட கொஞ்சம் ஃபைட் பண்றான். அப்படி இருக்கும் போது அவங்க எல்லாம் எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு அந்த பொண்ணோட மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த மாமா ரொம்ப பெரிய துரோகியா அவங்கள்ட்ட மாட்டி கொடுத்துட்றான். அவங்க மாமா வீட்டுக்கும் ஊர் தலைவனோட ஆளுங்க போலீஸுங்கன்னு எல்லாமே வந்து சுட்டு போட்டுறாங்க. உடனே ஹீரோ அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே சுட்டு போட்டு வேதாவை கூட்டு திரும்பவும் கிளம்புறான் கார்ல. அவங்க தப்பிச்சன் பொலச்சன் ஓடி போய் ஒரு கோயில் கூட்டத்துக்குள்ள பூந்து கூட்டத்தோட கூட்டமா இருக்காங்க. அப்ப அங்க போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி இங்க டெரரிஸ்ட் ஒரு பொண்ணு இருக்கா, நாங்க எல்லா பொம்பளைங்களையும் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. உடனே வேதான்ற பொண்ணு அவளோட முடிய கட் பண்ணி பசங்களா ஆம்பளைங்களா வெளியே வந்துடுறா. வெளியே வந்தா அந்த இடத்துக்கு எப்படியோ அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. உடனே வேதா சொல்றா, நான் எப்படியாவது கோர்ட்டுக்கு போகணும், நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னா எஃப்ஐஆர் இல்லாம கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நான் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள ஊர் தலைவனோட ஆளுங்க வந்து ஹீரோவையும் வேதாவையும் அடிச்சு இழுத்துட்டு போய் கட்டி போட்டுறாங்க. அப்போ வேதா கையில ஒரு பிளேடு வச்சிருக்கா. அதை வச்சு ஊர் தலைவனோட தம்பியை வெட்டி கொலை பண்ணிடுறா. உடனே ஹீரோவும் வெறியில கத்துறான். அவன் கௌரம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு ஊர் தலைவனோட தம்பியை கட்டி போட்டு போயிடுறாங்க. அப்போ ஊர் தலைவன் வந்து அவன் தம்பியை தேடி வந்து ஒரு டோரை துறக்கிறான். உடனே ஒரு கயிறு போய் நேரம் அவங்க ஃபயர் ஆகி எல்லாமே எரிஞ்சு போயிடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் வேதாவும் ஹீரோவும் ஓடி போய் கோர்ட்டுக்கு வாசல்ல போயிடுறாங்க. ஆனா அங்க செம்ம பெரிய ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல எப்படியோ பண்ணி வேதாவை வந்து அந்த கோர்ட்டுக்குள்ள சேர்க்கணும்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அதுல ஹீரோக்கு ரொம்ப காயமும் ஆயிருது. கன் ஷூட் நிறைய நடந்து புல்லட்லாம் உள்ள போயிருது. கடைசியில வேதா உள்ள போய் மன கஷ்டத்தோட ஜட்ஜுங்க கிட்ட பேசுறா. உடனே அதுல இருந்த ஒரு ஜட்ஜ் வந்து நான் உனக்காக வாதாடுறமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ உங்க குடும்ப கஷ்டத்துக்காக
உண்மைக்காக வாதாடுறேன்னு சொன்ன ஜட்ஜை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தோட வேதாவும் அவங்க அப்பாவும் வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ அங்க செத்து உட்காந்து கிடக்குறாரு. உடனே வேதா ஹீரோ கிட்ட வந்து அவரோட கண்ணை மூடி விடுறா. இதோட இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மூவி ரிவ்யூ வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி போயிடுங்க. பை பை கைஸ்.